உலகத்தில் இருக்கிற உலகத்தோடு கூட கலந்த இருதயத்தோடு கூட கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்போமானால் உலகம் அதில் என்ன செய்யும் இருக்கும், அதில் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஆவியிலிருந்து ஆண்டவரை என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். ஆமென். மாமிச கண்களில் ஆண்டவரை பார்க்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா யாராவது? அல்லேலூயா. மாமிச கண்கள் என்ன செய்ய முடியாது, அவரை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை, பார்த்து பிழைத்து இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் ஆவிக்குள்ளாகி என்ன செய்யலாம், ஆண்டவரை தரிசிக்கலாம். ஆமென். ஆமாம், ஆவியில் கர்த்தரோடு கூட பேசலாம். கர்த்தருடைய வார்த்தை ஆவியில் நம்ம வாங்கி ரிசீவ் பண்ணலாம். உங்கள் இருதயம் ஆண்டவரோடு கூட ஒருமித்து இருக்குமானா உங்கள் இருதயத்தோடு அவர் பேச முடியும், நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் என்ன செய்வார், தேற்றுவார். தாய் எப்படி தேற்றுவாங்க? பல விதத்தில் என்ன செய்கிறாங்க, தாய் என்ன செய்கிறாங்க, தேற்றுவாங்க. அடிபட்டால் ஒரு விதமாக என்ன செய்வாங்க, தேற்றுவாங்க. ஏதாவது ஒன்றுக்காக ஏங்கி அழுந்தால் ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, தேற்றுவாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேறுதல் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி கொண்டு வரணும் என்பதை என்ன செய்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் புரிந்தவர்களாய் பேசுவாங்க. எடுத்தவங்க கவுத்தவன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு தாய் தேற்றுவதை போல உங்களை என்ன செய்வேன், தேற்றுவேன். அப்படின்னா அந்த வார்த்தையை உங்களோடு கூட என்ன செய்வார், அனுப்புவார். அவங்க இருதயத்தில் வைப்பார், ஒரு ஆறுதலை வைப்பார், ஒரு சமாதானத்தை வைப்பார். என்ன வார்த்தையை கொண்டு உங்களோட கூட பேச வேண்டும் என்பதை அறிந்தவராய், ஞானம் நிறைந்தவராய், தெளிவாய் நம்மோடு கூட என்ன செய்வார், அவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தோடு கலந்தவர்களோடு கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆவியில் கர்த்தரோடு கூட இடைப்படுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.